இந்த நாளில் உங்களோடு நான் பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மெல்லிய குரலில் கர்த்தர் என்னோடு பேசின ஒரு சகோதரனுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தைகள் மூலமா என்னோடு பேசினதுனால இந்த வார்த்தை இந்த சபையில கொண்டு வந்து இந்த நாளில் நான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அது என்ன வார்த்தை அப்படின்னா, தேவனுடைய கரம் என்கிற தலைப்புல நான் உங்களோடு பேச போகிறேன். அல்லேலூயா. நான் பேசல, பரிசுத்த ஆவியானவர் பேச போகிறேன். தேவனுடைய கரம். அல்லேலூயா. எடுத்துள் வாசிக்கலாம். நாம் வாசித்த சங்கீதத்தின் புத்தகம் 89வது சங்கீதம், அதில் 21வது வசனம். நாம் வாசித்த சங்கீதத்தின் புத்தகம் 89 அதில் 21வது வார்த்தையை, என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கை என் பிள்ளையோடு உறுதி அளிக்கிறார். ஆண்டவர் என் கை என் பிள்ளையோடு, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளையோடு என் கை எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. அவர் உறுதிப்படுத்துகிறார், என் கரம் உன் மேல உறுதியாக இருந்து என் புயம் உன்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. என் கரம் என் மகன் மேல, என் மகன் மேல, என் பிள்ளைகள் செய்கிற காரியத்து மேல எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? உறுதியா இருக்கும். அதை எப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியவே செய்யாது. அல்லேலூயா. அதை சொல்லும் போதே அந்த கரத்தின் வல்லமை உங்களை ஆட்கொள்ளணும். அல்லேலூயா. என் கை அவனோடு, என் கை என்னோடு, கர்த்தருடைய கை என்னோடு எப்படி இருக்குமா? எப்படியா இருக்குமா? உறுதியா இருக்கும். அது சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் கை என் பிள்ளையோடு உறுதியா இருக்கும். அல்லேலூயா. சந்தேகமே பற்றாத. உனக்கு சூழ்நிலை வேற மாதிரி சொல்லும், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, என் கை உறுதியா இருக்கும். கையை தட்டியா. உன் சூழ்நிலை, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும், வேற மாதிரி சொல்லும். அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த வேற மாதிரியா இருக்கிற காரியத்தில் கூட என் கை உன்னோடு உறுதியாயிருக்கும். உறுதியாயிருக்கும். உறுதியாயிருந்து என் கை உன்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. என் கை பலப்படுத்துகிற கை. அல்லேலூயா. கையை தட்டும் போதே நான் சொல்றேன், சும்மா ஏதோ இல்லைன்னா இவர் விட மாட்டாரு, எனக்கா நீ கை தட்டக்கூடாது. அந்த வார்த்தை வரும்போதே கர்த்தருடைய கை என் மேல உறுதியா இருக்கும் அப்படின்னா நீ சாதாரணமா தட்டக்கூடாது, தலைக்கு மேல தட்டணும். தட்டும் போதே அந்த கிருபை அப்படி இறங்குமே. கர்த்தருடைய கை என் மேல உறுதியா இருக்கும். நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தருடைய கை உறுதியா இருக்கும். நீ செய்ய போகிற காரியத்திலையும், செய்து கொண்டிருக்கிற காரியத்திலையும், இல்ல செய்ய நினைத்திருக்கிற காரியத்தில் கூட என் கர்த்தருடைய கை உறுதியாய் இருக்கும். அல்லேலூயா. என் கை உன்னோடு உறுதியாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கை என்னோடு நிச்சயமாய் என் ஊழியத்தில் என் ஆண்டவருடைய கை உறுதியாக இருக்கும். உன் வேலையில் நீ கையிட்டு செய்கிற காரியங்களில், உன் பிஸ்னஸில், உன் வியாபாரத்தில், உன் தொழிலில், இல்லை நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் என் தேவனுடைய கை உறுதியாக இருக்கும். நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கையை தட்டும் போது அந்த கரம் இப்பொழுது உன் மேலே இறங்கட்டுமே. ஆண்டவருடைய கை உன் மேல உறுதியாக இருக்கட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை யாரை பார்த்து சொல்றார்? தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என் கை உண்மையில் உறுதியாக இருக்கட்டும். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில வந்த உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த காலவேளை சொல்லுகிறார், என் கை என் பிள்ளை மேல எப்படி இருக்கும்? அது உறுதியா இருக்கும்.
அவர் என்னை கைவிட்டுட்டாரோ, இந்த காரியத்தில் அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ என்று சொல்லி ஒருவேளை நீ நம்பிக்கை இருக்கிறியா, இல்லை ஒருவேளை நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறியா? சந்தேகப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உறுதி அளிக்கிறார். நான் உறுதியாய் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உறுதியாய் சொல்லுகிறேன், என் கை உன்னோடு உறுதியாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கை உறுதியா இருந்து என்ன செய்ய தெரியுமா? உனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை மடங்கடிக்கும் அந்த கை. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை அந்த கை மடங்கடிக்கிற கை. ஹல்லேலூயா. உன்னையோ உன் மேல அந்த கை உறுதியா இருக்குமா? உனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களுக்கு விரோதமா அந்த கை மடங்கடிக்கிற கையை தட்டும் போதே, நல்ல கையை தட்டியா, நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு. உன் மேல உறுதியா இருக்குமா? உன் சத்துருக்களுக்கு அது எதிரியா இருக்குமா? கையை தட்டு. ஹல்லேலூயா. உன் மேல உறுதியாகும், சத்துருக்களுக்கு அது விரோதமாகும் அந்த கை நீட்டப்படுகிற மாதமாய் இந்த 2வது மாதம், இந்த 2வது மாதம் உன் கர்த்தருடைய கை உனக்கு உறுதியா இருக்கும், உன் சத்துருக்களுக்கும் அது எதிரியா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கை சத்துருக்களை மடங்கடிக்கிற கை. உனக்கோ உன்னை பலப்படுத்துகிற கை, சத்துருக்களை மடங்கடிக்கிற கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மேல அந்த கை இந்த மாதத்திலிருந்து உறுதியா இருக்கும். நீ நம்புறையோ நம்பலையோ, நீ பாப்ப கர்த்தருடைய கை உன் மேல உறுதியா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ? எப்ராஹிமே, நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? என் கை உன்மேல் அமர்ந்திருக்கிறது, என் கை உறுதியாய் உன்மேல் இருக்கிறது. ஆனால் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் தொழிலுக்கு விரோதமாய், இல்லை உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்த சத்துருக்களுக்கு மேல அந்த கை எதிரியாயிருக்கும். சத்துருக்களை மடங்கடிக்கிற கை, உன்னையோ ஆசீர்வதித்து உயர்த்துகிற கை. ஹல்லேலூயா. ஒரே கைதான் கர்த்தருடைய கை. உனக்கு விரோதமாய் இருக்கிற காரியத்துக்கு விரோதமாய் அது விரோதமாய் இருக்கும், உனக்கு அது ஆதரவாய் இருக்கும். நல்ல தலைக்கு மேல, தலைக்கு மேல உனக்கு ஆதரவாக இருக்கும் அந்த கை. ஆனால் சத்துருக்களுக்கும் அது எதிராக இருக்கும். உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு அந்த கை எதிராக இருக்கும். ஆனால் உனக்கும் அது ஆதரவாக இருக்கும் அந்த கை. அந்த கை உன்னை உயர்த்துகிற கை. ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள கையை தட்டும் போது, அவர் பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கும் போது அந்த கை உன்னை உயர்த்தும். சத்துருக்களையோ அது மடங்கடிக்கிற கை, உன்னை உயர்த்துகிற கை, உன்னை உருவாக்குன கை. அந்த கை, கையை தட்டு. உன்னை உருவாக்குறதே இந்த கைதான். உன்னை உருவாக்குறது, பூமியில் உள்ள மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு மனிதனாய் மாற்றுறது அந்த கை. அந்த கைக்குள்ள நீ அடங்கி இருக்கும் போது அந்த கை உன்னை உயர்த்தும். உன் சத்துருக்களையோ அது மடங்கடிக்கிற கை. அல்லேலூயா. அந்த கை மண்ணை எடுத்து பிசைந்த கை, உன்னை மனிதனாய் மாற்றின கை, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்த அழகு பார்க்கிற கை. அந்த கரம் உன்னை உள்ள கையில, வாவ், thank you Holy Spirit, உன்னை வரைந்து வைத்து அழகு பார்க்கிற கரம், உன்னை அழகுபடுத்துகிற கரம். நீ அழுக்கா இருந்தா கூட உன்னை அழகுபடுத்துகிற கரம் உன்மேல் உறுதியாயிருக்கும். உன்னை பாதுகாக்கும் அந்த கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை உருவாக்குகிற கரம், உருவாக்கின கரம் இன்னைக்கும்
குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீ கொடுப்பாய் என்று சொன்னா அந்த கரம் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கும். நல்ல பாத்திரமாய் நீ மாறும் வரை உன்னை அந்த கரம் உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த கரம் உன் மேல உறுதியாய் இருந்து உன்னை உருவாக்குகிற கரமாய் அது மாறிவிடும். அந்த கரம் உன்னை உருவாக்குகிற கரம், உன்னை உருவாக்க உருப்படி இல்லாத உன்னை உருவாக்குகிற கரத்துக்குள்ள நீ உன்னை கொடுக்கும் போது அந்த கரம் உன்னை உயர்த்துகிற கரம், உங்களை உறுதியாய் இருக்கிற கரம், உன்னை தேற்றுகிற கரம், உன்னை பலப்படுத்துகிற கரம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற கரம். ஹல்லேலூயா. அந்த கரம் உன்னை உயர்த்துகிற கரம் ஐயா. ஹல்லேலூயா. அவர் 2 கரத்தை நீட்டி உனக்காக கல்வாரி சிலுவையில தம்முடைய கரத்தில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட கரம். அந்த கை சாதாரணப்பட்ட கை அல்ல. ஓ, அந்த கை சாதாரணப்பட்ட கை அல்ல. அந்த கையில ஒரு தழும்பு, அந்த கையில ஒரு தழும்பு இருக்கு தெரியுமா? அந்த தழும்பு தான் உன் சுகம், உன் பலம், உன் ஆரோக்கியம், உன்னுடைய எல்லா நன்மையும் உனக்கு பெற்றுக் கொடுத்த கை ஐயா, கர்த்தருடைய கை. அந்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கும் போது அந்த கரம் உன்னை அழித்து விடாது. உன்னை உருவாக்குகிற கரம், உன்னை உயர்த்துகிற கரம், சத்துருக்களுக்கு மேலாக, சாத்தானுடைய திட்டங்களுக்கு மேலாக உன்னை உயர்த்தி கொண்டே போகிற உன்னதமானுடைய கரம். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். சொல்லுவ, என் கை என் பிள்ளையோடு உறுதியாயிருக்கும். பிள்ளையோடு என் கரம் உறுதியாயிருக்கும். ஏன்னா என் பிள்ளைய உருவாக்குறதே அந்த கரம் தான். ஹல்லேலூயா. உங்களை என்னைய உருவாக்குனது அந்த கரம். அதனால தான் அந்த கரம் சொல்லுது, என் பிள்ளை மேலே நான் உருவாக்கின, என் பிள்ளை மேலே நான் உருவாக்கி என் பிள்ளையை வைத்திருக்க, என் பிள்ளை மேலே ஏன் கரம் தான் இருக்குமா தெரியுமா? மற்றவனுடைய கரத்தை என் பிள்ளை மேலே நீட்ட விட மாட்டேன். மற்றவனுடைய கரத்தை என் பிள்ளை மேலே நீட்ட விட மாட்டேன். மாறாக அவன் கை நீட்டுவதற்கு முன்பாகவே என் கரம் என் பிள்ளை மேலே அமர்ந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற உன் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கிறது. சத்துரு கையில உன்னை ஒரு நாள் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனையில உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். உன் போராட்டத்தில் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். மாறாக அந்த போராட்டத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிற கரம் உன் மேல அந்த காலவேளை அமரட்டுமே, அமரட்டுமே. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்த போது நான் ஆவிக்குள்ளானே, ஆவிக்குள்ள ரிசீவ் 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 ரிசீவ். அந்த கரம் என்னை பலப்படுத்துகிற கரம், என்னை ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரம் என் சத்துருவுக்கு விரோதமாக எழும்பி வருகிற கரம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக சத்துரு எழும்பி வருகிறானா, நீ சும்மா இரு. உனக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரம் சத்துருக்களை முடங்கடிக்கிற கரம், சத்துருக்களை மடங்கடிக்கிற கரம். உனக்கு ஆசீர்வாதத்தை அந்த சத்துருக்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துகிற கரம். அந்த கரம் உன்னை உருவாக்குகிற கரம். அதே சங்கீதங்களின் புத்தகம் 89, 22, 23, 24. சத்ரு அவனை நெருக்குவதில்லை, சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. பாருங்களேன், அந்த கரம் உன் மேல உறுதியா இருந்தா சத்ரு உன்னை நெருங்குவதும் இல்லை. நியாயக்கேட்டு மகன் உன்னை தொடுவதும் ஒடுக்குவதும் இல்லை. ஏன்னா அந்த கரம் என் பிள்ளை மேல அமர்ந்ததுக்கு அப்புறம் சத்துருடைய கரம் என் பிள்ளையை ஒடுக்கவும் முடியாது, என் பிள்ளைய அழிக்கவும் முடியாது, என் பிள்ளைய நெருங்கி வரவும் முடியாது. ஏன்னா என் கரம் என் பிள்ளை மேல இருப்பதனால சத்துரு அவனை நெருங்குவதில்லை. உன் பாவம் உன்னை நெருங்குவதில்லை. பாதாளத்தின் வாசல் உன்னை நெருங்குவதில்லை. ஏன்னா என் கர்த்தருடைய கரம் உன் மேல. கையை தட்டையா, கையை தட்டையா, கையை தட்டை.
என் கரம் என் பிள்ளை மேல உறுதியா இருப்பதனால சத்துரு அவனை நெருங்குவதில்லை. சொல்லுங்க பாப்பா, சத்துரு என்னை நெருங்க முடியாது. விசுவாசமா சொல்லு, பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும். அந்த கடன் என்னை நெருங்க முடியாது, அந்த வியாதி என்னை நெருங்க முடியாது, அந்த தரித்திரம் என்னை நெருங்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கரம் ஏன் மேல, கர்த்தருடைய கரம் ஏன் மேல, கர்த்தருடைய கரம் ஏன் மேல இருப்பதனால நாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. உன்னை ஒடுக்க நினைத்தவன அந்த கரம் ஒடுக்க. கையை தட்ட. உன்னை எவன் ஒடுக்க நினைக்கிறானோ அவனை அந்த கரம் ஒடுக்கும். உன்னை ஒடுக்க நினைத்த அந்த சத்துருவை இந்த கரம் ஒடுக்கும், ஒடுக்கும், ஒடுக்கும். சத்துரு உன்னை நெருங்கவும் முடியாது. நாயக்கேட்டு மகன் உன்னை ஒடுக்கவும் முடியாது. ஏன்னா உன் மேல இருக்கிற கரம், உன் மேல இருக்கிற கரம் அது உருவாக்குகிற கரம், அது உருவாக்குகிற கரம். அது உன்னை நெருங்க விடாது, உன்னை நெருங்க விடாது. எப்படி பார்வோனுடைய சேனையை அது நெருங்க விடாதபடி அந்த கரம் தடுத்ததோ, உனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை அது நெருங்க விடாதபடி தடுக்கிற கரம் ஐயா என் தேவனுடைய கரம். தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம். உனக்கு விரோதமாய் வருகிற பார்வோனின் ஆவிகளை உன்னோடு நெருங்க விடாத அந்த கரம், நெருங்க விடாதபடி தம்முடைய கரத்தை நீட்டி அந்த பார்வோன்களுக்கு பாட கட்டுகிற கரம் உன் மேல இருக்கிற கரம். அது ஒடுங்குவதில்லை. ஹல்லேலூயா. நாயக்கேட்டு மகன் அவனை தொடுவதில்லை. உன்னை தொட நினைக்கிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணிய தொடுகிறவனாய் காணப்படும். உன்னை அழிக்க நினைக்கிறவன், உன்னை அழிக்க நினைத்த ஆமான்களை அந்த கரம் அழித்து போட்டு விடும் ஐயா. உன்னை அழிக்க நினைக்கிற சத்துருக்களை அந்த கரம் சங்காரம் பண்ணுகிற கரம். உன்னை எழும்ப விடக்கூடாது, உன்னை வளர விடக்கூடாது, உன்னை எழும்பி நீ நடக்க கூடாதுன்னு சொல்லி எவன் எவன் உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறானோ ஆண்டவர் இந்த காலவேளை சொல்கிறார், அவனுக்கு விரோதமாக என் கரம் எழும்போ, என் கரம் எழும்போ. என் பிள்ளைக்கு விரோதமாக எவன் எழும்புகிறானோ அவனுக்கு விரோதமாக நான் எழும்ப மாட்டேன். என் கர்த்தருடைய கரம், என் கர்த்தருடைய கரம், என் கர்த்தருடைய கரம் எழும்போ. கர்த்தருடைய கரம் எழும்பும் ஐயா. உனக்கு விரோதமாக எவன் எழும்ப நினைக்கிறானோ அவனுக்கு விரோதமாக யாரும் எழும்ப வேண்டாம், நீ எழும்ப வேண்டாம். உன் தேவனுடைய கரம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற இடத்திலேயே கர்த்தர் எழுப்பி விடுவான், எழுப்பி விடுவான், எழுப்பி விடுவான். அந்த சத்துருக்களுடைய கரங்களை கர்த்தர் முறித்து போடுவான். உன் தலையை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவான். சத்துரு அவனை நெருங்குவதில்லை. நாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. அடுத்த வசனம், அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக என் கரம் மடங்கடித்து. ஹல்லேலூயா. உனக்கு எவன்லாம் சத்ருவா எழும்பி வந்தானோ, எந்தெந்த காரியமெல்லாம் சத்ருவா எழும்பி வந்ததோ அவைகளுக்கு கர்த்தர் மடங்கடிக்க போகிறார். அந்த சத்துடைய கரங்களை கர்த்தர் மடங்கடிக்க போகிறார். என் ஆண்டவருடைய கரம் மடங்கடிக்கிற கரம், சத்துருக்களை ஒடுக்கிற கரம், சத்துருக்களை மடங்கடிக்கிற கரம். எப்படி பார்வோனையும் அவன் சேனைகளையும் மடங்கடித்தாரோ அதுபோல உன் வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு உரமா எழும்பி வருகிறதோ அவைகளுக்கு முன்பாக இந்த கரம் மடங்கடிக்கிற கரமாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. மாறாக
உனக்கு விரோதமாக எந்த கரம் எழும்பி வருகிறதோ ஆண்டவர் சொல்லுங்க, அந்த கரத்தை நான் வெட்டுவேன். ஹல்லேலூயா. அது இருந்தா தானே எழும்பி வரும். அந்த கரம் இருந்தா தானே என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்பி வரும். அந்த கரத்தை ஒன்றுமில்லாம நான் வெட்டி தரித்து போட போகிறேன். அந்த பிரச்சனை இருந்தா தானே உனக்கு எழும்பி வரும். அந்த பிரச்சனையை கர்த்தர் இந்த காலையில வெட்டி போடுங்க. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அந்த பிரச்சனை இருந்தா தானே எழும்பி வரும். அந்த பிரச்சனையை கர்த்தர் வெட்டி போட போகிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை கர்த்தர் மடங்கடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய கரம் உன் மேல அமர்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எதெல்லாம் எழும்பி வந்துச்சோ, எந்தெந்த பகைஞர்கள்லாம் உனக்கு விரோதமா பகைக்க வந்தாங்களோ, அந்த பகைஞர்களை இந்த கால வேளையில இந்த வார்த்தை வரும்போது பகைஞன் உனக்கு முன்பாக வெட்டப்படு. கையை தட்டு, கையை தட்டு. ஓ, பகைஞன் உனக்கு முன்பாக வெட்டப்படுகிறான், 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 வெட்டப்படுகிறான். உனக்கு விரோதமா எழும்பி வந்த பகைஞனை கர்த்தர் வெட்டி போடுகிறான். சத்துருக்களை மடங்கடிக்கிறார், பகைஞனை வெட்டி போடுகிறார். ஹல்லேலூயா. உன்னை பகைக்கிறவர்களை கர்த்தர் இந்த காலவில் பகைக்கிறார். உன்னை பகைக்கிறவனை கர்த்தர் பகைக்கிறார். உன்னை அழிக்க நினைத்தவனை நீ ஒன்று செய்ய வேண்டாம், அவர் வெட்டி போடுவார். அவர் வெட்டி போடுவார், அவர் சங்கரித்து போடுவார். ஹல்லேலூயா. உன் பகைஞன் வெட்டப்பட்டு விட்டான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் பகைஞன் வெட்டப்படுகிறான், என் பகைஞன் மடங்கடிக்கப்படுகிறான். சத்துரு இனிமே என் பகுதியில் வர முடியாது. ஏனா சத்துருக்களை எனக்கு முன்பாக கர்த்தர் மடங்கடித்து விட்டு, பகைஞனை எனக்கு முன்பாக வெட்டி போட்டு விட்டு, இனிமே அந்த பகைஞன் எனக்கு பகை கொண்டு வர முடியாது, முடியாது ஆண்டவர், முடியாது ஆண்டவர். பகைஞன் வெட்டுப்பட்டு விட்டான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமா இந்த பகைஞன் வெட்டுப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. பகைஞனை கர்த்தர் சங்கரித்து விட்டார். ஹல்லேலூயா. சத்துருக்களை உனக்கு முன்பாக மடங்கடித்து விட்டார். சத்துருவை உனக்கு முன்பாக மடங்கடித்து விட்டார். உனக்கு விரோதமாய் பார்வோன் வந்தது உண்மைதான். பார்வோனை வர செய்ததே நான் தான். எதற்கு தெரியுமா? பார்வோனை உன் கண்ணுக்கு முன்பாக மடங்கடிக்கும்படியாய், அவனை கவிழ்த்து போடும்படியாய் நான் தான் பார்வோனையே அனுமதித்தேன். பார்வோனை ஏன் தெரியுமா அனுமதித்தேன்? பார்வோனை கவிழ்த்து போடும்படியா. உன் முன்னால பார்வோன் கவிழ்க்கப்பட்டு விட்டான். கைகளை தட்டும் போது உனக்கு விரோதமாக இருந்த பார்வோன்களை கர்த்தர் கவிழ்க்கும்படியாய், உன் சத்துருக்களை வெட்டி சங்காரம் பண்ணும்படியா, உன்னையோ கர்த்தர் உயர்த்தும்படியாய் அவருடைய கரம் உன்மேல் உறுதியாக இருக்கும், சத்தியமா இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் உறுதியளித்தார், என் கரம் உன் மேலதான் இருக்கும். நீ செய்வது எல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன். நீ செய்கிறது எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன். ஏன்னா என் கரம் உன் மேல உறுதியா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கரை என்னைக்கு ஒரு நாள் தோற்று போகாது. தேவனுடைய கரை ஒரு நாள் தோற்று போகாது. தேவனுடைய கரை உன் மேல இருப்பதனால நீ ஒரு நாளும் சத்துருக்களுக்கு முன்பாக தோற்று போக முடியாதையா, முடியாதையா. உன்னை தோற்க வைக்க மாட்டான். அந்த சத்துருக்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துவான். சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்துவா. உன் சத்துருக்களையோ உனக்கு முன்பாக மடங்கடித்து போடுவார், வெட்டி போடுவார், சங்காரமணி போடுவார். உன்னையோ அவர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன் பிதாக்களை பார்க்கிலும் நான் உன்னை பெருகவே பெருகவே
பெருகவே பெருகவே பெருக பண்ணி உன் சத்துருக்களுடைய தேசங்களை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். அடுத்த வசனம் 24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுறா, என் கரம் உறுதியா இருக்குன்னு சொல்றாரு. உண்மையா சொல்றேன், என் உண்மையான கரம் அவனோடு இருக்கும். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விரைவது போகலாம், நீ நம்புறவங்க எல்லாம் உன்னை விட்டு ஓடினாலும் என் கிருபை ஆண்டவர் சொல்லுங்க, என் உண்மையும் என் கிருபையும் யாரோடு இருக்குமா? இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உன்னோடு கூட கையை தட்டு. என் கிருபை உன்னோடு கூட இருக்கு. மாத்திரமல்ல, உன் கொம்பு உயரும். என் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு கொம்பை போல கர்த்தர் உயர்த்துவார். அப்படின்னா என்ன? உன் கொம்பு உயர போகுது, உன் தலை உயர போகுது. ஏன்னா உண்மையும் கிருபையும் உன் மேல தங்கி இருக்கும். என் நாமத்தினாலே, இயேசு என்கிற என் நாமத்தினாலே என் பிள்ளையுடைய கொம்பை நான் உயர்த்துவேன். உன் ஸ்தானத்தால் உயர்த்துவேன். என் கொம்பை என் பிள்ளை மேல் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. தாவீதுடைய கொம்பு உயர்ந்தது போல உன் கொம்பு உயரும். என் கொம்பை உயர்த்துவேன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற என் பிள்ளை மேல என் கொம்பு உயரும். முதலாவது, என் தேவனுடைய கரம் உறுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த கரம் என் சத்துருக்களை மடங்கடிக்கும். மூன்றாவது, அந்த கரம் என்னை பாதுகாக்கிற கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் எத்தனையோ முறை சத்துரு ஆக்சிடென்ட்களை மறிக்க வைக்கணும், இல்லை நடந்து போகும்போது ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களை அழிக்க நினைக்கும் போதெல்லாம் அவர் கரம் நம்மளை பாதுகாத்து வந்தது. ஹல்லேலூயா. அந்த கரம் நம்மளை பாதுகாக்கிற கரம். யாத்ராகமத்தின் புத்தகம் எடுக்க வேண்டாம். யாத்ராகமம் 33:22 சொல்லி, என் கரத்தில் நிலையினால் அவனை நான் மூடிக்கொண்டேன். அவனுக்கு விரோதமாக சத்துரு அவனை அழிக்க வந்த போதெல்லாம் என் கரத்தை கொண்டு அவனை பாதுகாத்து என் கரத்தினால் நான் மூடிக்கொண்டேன். உன் கரம், கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கிற கரம். முதலாவது சொன்னேன், உறுதியாக இருக்கிற கரம். இரண்டாவது, சத்துருக்களை மடங்கடிக்கிற கரம். மூன்றாவது, பாதுகாக்கிற கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது, உன்னையும் உனக்கு மாத்திரம் பாதுகாப்பு இல்லை, உன் பிள்ளைக்கும் உன் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய் என்று சொன்ன வார்த்தை உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைக்கும் இது அது வேலி அடைத்து பாதுகாக்கிற கரம். யோபுவின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த கரம் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்ட கரம். இன்னைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உனக்கு உண்டான காரியத்தையும் அந்த கரம் எப்படி இருக்குமா? வேலி அடைத்து பாதுகாக்கிற கரம். நம்புறவங்க நல்ல சத்தமா அல்லேலூயா ஆமென். என்னை பாதுகாத்து, என்னை பலப்படுத்தி, என்னை உயர்த்துகிற உன்னதமானவருடைய கரம். உன்னதமானுடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும் உன்னை பாதுகாத்து இந்த மாதம் முழுவதும், இந்த 2வது மாதம் முழுவதும், இந்த 2வது மாதத்திலிருந்து ரீஸ்டார்ட் பண்ணுகிறார் கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இது நடக்குமா, இது நடக்காதா, கர்த்தர் அது நடந்தே ஆகும். என் கரம் என் பிள்ளை மேல் உறுதியா இருந்து அதை நடத்துகிற கரம், பாதுகாக்கிற கரம். எப்படி பாதுகாக்குமா? வேலி அடைத்து பாதுகாக்கும். ஹல்லேலூயா.
நீ கூட உன் வீட்டை சுற்றி வேலி போட முடியாது, இல்லை காம்பவுண்ட் சுவர் போட முடியாது. ஆனால் என் ஆண்டவர் தம்முடைய தூதர் சேனையை அனுப்பி, தம்முடைய தூதர் சேனையை அனுப்பி, தம்முடைய பரலோகத்தை அனுப்பி உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாப்பா. உன் தொழிலை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாப்பா, பாதுகாப்பார் ஐயா. உன்னை பாதுகாக்கிற கரம் அந்த கரம். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாக்கும் அந்த கரம். ஹல்லேலூயா. நம்ம என்னை பாதுகாக்கும் அந்த கரம். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நம்ம ஸ்பீடாலாம் வாகனத்தில் போனோமே, அப்ப எல்லாம் நம்முடைய வண்டி தான் நம்மளை பாதுகாச்சா? இல்லை, என் ஆண்டோடைய கரம். நீ ஸ்பீடாக போகும்போதெல்லாம் ஆண்டோடைய கரம் அங்கே உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ணி உன்னை நடத்தி கொண்டு வந்துச்சு. அதனால தான் நீ பாதுகாப்பாக இருக்கிற. நீ நினைக்கிற என்னுடைய திறமையை கொண்டு, இல்லை என் வண்டி இல்லையா அது ஒரு நாள் அழிந்து போயிருக்கும். ஆனால் என் ஆண்டோடைய வார்த்தை அழியாது. என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும்னு சொன்ன கரம் உன்னை பத்திரமாய் பாதுகாத்து, அவர் உன்னை எப்படி பாதுகாப்பாராம்? பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வாராம். எரேமியாவுடைய ஒரு வார்த்தை இருக்குது, 50வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். அவர் சொல்ல, நான் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. எப்படி பாதுகாப்பா? பத்திரமா அப்படின்னா உனக்கு ஒரு சேதம் வராதபடி நான் உன்னை பாதுகாத்து இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு உன்னை அழைத்து கொண்டு அது பாதுகாக்கிற கரம், உறுதியா இருக்கிற கரம், சத்துருவுக்கு விரோதமாக இருக்கிற கரம், உன்னையோ அது பாதுகாக்கிற கரம். அல்லேலூயா. அந்த கரம் உன்னை இந்த உலகத்துள்ள எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கும் தப்புவிக்கிற கரம். அது தப்புவிக்கிற கரம். அந்த கரத்தில் எல்லாருக்கும் அது பாதுகாக்கும். சத்துருக்கு விரோதமாக எழும்போ உனக்கோ உன்னை அந்த எல்லா சத்துரு உனக்கு மேலே வைத்திருக்க தீவினைகளையும் விலக்கி அது தப்புவிக்கிற கரம். ஹல்லேலூயா. உன்னை அந்த கரம் தப்பு வைக்கும். ஹல்லேலூயா. வேனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் உன்னை தப்பு வைக்கிற கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளையை தப்பு வைக்கிற கரத்தினால் என் பிள்ளையை மூடி என் கரம் அவன் மேல் உறுதியாக இருக்கும். எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரம் அது 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருக்கள் கைகளுக்கு எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. யார் மேல இருந்துச்சு? இந்த புது வருடத்தை காண செய்து இந்த 2வது மாதத்தை உன்னையும் என்னையும் கொண்டு வந்தது தேவனுடைய கரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கரம் என் மேல இருந்ததுனால தான் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே நீ போகிற பாதையிலே நீ இருக்கிற இடங்களிலே சத்துருவின் கைக்கு பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, எதற்கெல்லாம் தப்பு வச்சுச்சான்? வழியிலே சத்துருடைய கைகளுக்கு பதிவிருந்து எப்படிடா இவனை கெடுக்கணும், எப்படியாவது இவனை அழிச்சிடணும் அப்படி நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு விரோதமாகவும் இந்த கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் இல்லைனாலும் நான் சொல்றது சிலவர் ஆவியில எடுத்துக்கொள்வீங்க. அவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறான், பதிவு இருக்கிறாங்க, எப்படியாவது இவனை எழும்ப விடக்கூடாது, எப்படியாவது இவனை அழிச்சிடணும், எப்படியாவது இவனை நாசம் பண்ணணும்னு சொல்லி எவன் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தானோ அந்த பதிவு இருக்கிறவர்களின் கைக்கும் உன்னை தப்புவித்தது தேவனுடைய கரம். நம்புறவங்க மாத்திரம் ஆமா என்னை அப்படிதான் கர்த்தருடைய கரம் தப்புவித்தது அப்படின்னு நம்புறவங்க மாத்திரம் ஆமா என்னை தப்புவித்தது கர்த்தருடைய கரம். பாருங்க, சத்துரு நம்மளை எப்படிலாம் அழிக்க திட்டம் போட்டிருக்கிறான். வழியில அழிக்க நினைக்கிறான், இல்ல சில ஜனங்களை அனுப்பி அவங்க மூலமாக நமக்கு எப்படியாவது பதிவிருக்க வச்சு, எப்படியாவது அந்தரங்கத்தில் இருந்து எப்படியாவது தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டு எப்படியாவது இவங்களை எழும்ப விடக்கூடாதுன்னு சொல்லி
சில பேர் பதிவு இருக்கிறாங்க. அந்த பதிவு இருக்கிற சத்துருக்களுக்கும் கைக்கும் கர்த்தர் நம்மளை தப்புவித்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தப்புவித்து வந்திருக்கிறார். அது தப்புவிக்கிற கரம். 4 கரம் சொன்னேன். முதலாவது உறுதியாக இருக்கிற கரம், 2வது சத்துருக்களை மடங்கடிக்கிற கரம், 3வது பாதுகாக்கிற கரம், 4வது தப்புவிக்கிற கரம், 5வது தயவுள்ள கரம். ஹல்லேலூயா. கரத்தை பாருங்களேன். கரத்தை பார்த்தா நீ வேற எதையுமே பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. அது உனக்கு ஒரு தயவை கொண்டு வரும். அரசாங்கத்திலிருந்து ஒரு தயவை கொண்டு வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற இடங்கள்லேருந்து உனக்கு ஒரு தயவை கொண்டு வருகிற கரம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது. அதே எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம், தயவுள்ள கரம், என் கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் ஹல்லேலூயா ஒரு சமாதானம் அவனுக்கு உண்டானது. எருசலேம் என்பது சமாதானத்தை குறிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததுனால அவனுக்கு எப்படி இருந்துச்சா? சமாதானம் இருந்ததாம். ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்தில் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உன் மேலே இருப்பதனால உனக்கு ஒரு சமாதானம் உண்டாக போகுது. நீ கடந்த மாதம் கலங்கி கொண்டு இந்த காரியத்திற்கு இந்த மாதத்தில் அந்த தயவுள்ள கரம் உனக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருவோம். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டும்போது அந்த கிருபை இறங்கட்டுமே, அந்த தயவு உண்டாகட்டுமே, அந்த தயவுள்ள கரம் என் மேல அமரட்டுமே, அந்த தயவுள்ள கரம் எனக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரட்டுமே. நீ கலங்கி கொண்டிருந்த காரியத்தில் இந்த தயவுள்ள கரம் உனக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற கரமாய் வேதம் சொல்லுகிற தயவுள்ள கரம் எனக்கு ஒரு சமாதானத்தை இந்த மாதத்தில் கொண்டு வர. கையை தட்டு. தேவனுடைய தயவுள்ள கரம் எனக்கு சமாதானத்தை இந்த மாதத்தில் கொண்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. அது தயவுள்ள கரம். ஹல்லேலூயா. தப்புவிக்கிற கரம் தான். தப்புவித்து எனக்கு தயவை உண்டு பண்ணுகிற கரம். ஹல்லேலூயா. அரசாங்கத்திலேருந்து உனக்கு ஒரு தயவு வரலாம், இல்லை ஏதோ ஒரு மனிதனிடத்திலிருந்து உனக்கு தயவு வரலாம். இந்த வார்த்தை வரும்போது உனக்கு ஒரு தயவும் சேர்ந்தே உன்னோடு கூட வருகிறது. ஒரு தயவுள்ள கரம் உனக்கு வந்துட்டு என் மேலே ஒரு தயவுள்ள கரம் நீட்டப்பட்டது. எனக்குள்ள ஒரு தயவுள்ள கரம் என்னை தயவு பண்ணினது ஐயா. எனக்கு ஒரு தயவுள்ள கரம் எனக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது ஐயா. ஹல்லேலூயா. கலங்கி கொண்டு வந்த உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தயவுள்ள கரம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட இன்னைக்கு உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீ கலங்கி வந்த காரியத்தில் கூட என்னுடைய தயவுள்ள கரம் உனக்கு ஒரு தயவை கொண்டு வர முடியும். இல்லை நீ நெடுநாளாய் நீ கஷ்டப்பட்டு கொடுங்க அந்த காரியத்தில் கூட என்னுடைய தயவுள்ள கரம் உனக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை கரம் சொல்லியிருக்கிறேன்? 5 கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரை தீரையில்லா வாழ்வழித்து கரை தீரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லோ கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல
காத்து கொள்ளோ. மெய்ப்பனே உம்மண்டை ஆடு நானே, மெய்த்திடோ மெய்ப்பனுன் பின்னை செல்வே. மெய்ப்பனும் உம்மண்டை ஆடு நானே, மெய்த்திடோ மெய்ப்பனும் பின்னை செல்வே. புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தோ. கோழினை கொண்டு என் பாதை மாற்றோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. செட்டையின் நிழலிலே தூக்கி செல்லோ. கழுகினை போல என் பயங்கள் மாற்றோ. செட்டையே நிழலிலே தூக்கி செல்லோ. கழுவினை போல என் பயங்கள் மாற்றோ. பூவிலும் நிலை நிறுத்தோ. மரங்களினாலே என்னை நடத்தோ. தோளினை கொண்டு என் கண்ணை மாற்றோ. கரம் பிடித்து வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. கரம் பிடித்து வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. ஜீவனை தங்கு என் ஜீவன் நீட்டி. ஜீவிக்கோ நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை கொண்டு என் ஜீவன் நீட்டி. ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வே. வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தோ. வரங்களினாலே என்னை நிரப்போ. வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. கரை தீரையெல்லாம் வாழ்வழித்து. கரை தீரையெல்லாம் வாழ்வழித்து. பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லுதோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. செட்டையின் நிழலிலே தூக்கி செல்லோ. கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையின் நிழலிலே தூக்கி செல்லோ. கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலோ நிலை நிற்கோ. வரங்களினாலே என்னை நடத்தோ. வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. கரை தீரையெல்லாம் வாழ்வழித்து. கரை தீரையெல்லாம் வாழ்வழித்து. பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி போல காத்து கொள்ளோ. கரம் பிடித்தென்னை வழி நடத்தோ. கண்மணி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்தணும். ஹல்லேலூயா. அவர் கரத்தில் ஒப்படைச்சிடணும். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உன்மேல் என் கண்ணையும் வைத்து உனக்கு அவர் கரத்தில் கொடுத்தா போதும். அவர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா அந்த பாட்டை போய் நீங்கள் ஜெபத்தில் அப்படியே முழங்கால் போட்டு நின்று பாருங்க. ஹல்லேலூயா. உங்களோட இந்த பாடல் பேசும். ஹல்லேலூயா. நம்ம அண்ணன் எப்போ எழுதுனாங்கனாலும் சும்மா எழுத மாட்டாங்க. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் பேசுகிறது அப்படியே எழுதுவார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே ரசிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், உண்மையான நான் அதை பெருமைப்படுறேன். எனக்கு அவங்க அண்ணனா குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் பேசினேன். 3.5 மணி நேரம் ஒரு சோபாவில் உட்காந்து அண்ணனோடு பேசின காரியத்தை குறித்து நான் பேசிக்கிறேன். 3.5 மணி நேரம் எனக்காக மாத்திரம் ஒரு அறை எடுத்து தங்கி 3.5 மணி நேரம் என்னோடு பேசினார்கள். அந்த காரியத்தை குறித்து ஒரு சிலர்கிட்ட நான் கடந்த வாரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உண்மைக்கு தான் சொல்கிறீங்களா நீங்கள்? உண்மையாவா? அவரை பார்க்கவே முடியாது, உங்களுக்கு எப்படி 3.5 மணி நேரம்? நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க, நம்புங்க, நம்பாட்ட போங்க, எனக்கு நம்பணுங்க, நான் சொல்லணும், உங்களை நம்ப வைக்கிறது என் வேலை இல்லை. அண்ணன் அடிக்கிறத சொல்லுவாங்க, நான் சொல்கிறத நீ நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான என் அன்பு என்னுடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் நாங்கள் 4-5 பேர் அண்ணன் ஞானஸ்நானத்துக்கு, அதை குறித்து நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். ஹல்லேலூயா. அண்ணன் ஞானஸ்நானம் எடுத்தவங்க யாரெல்லாம்? 3, 4, 5 பேர் எடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. முத நானும் எங்கள் அம்மாவும் தான் தேனி ஏசு பண்ணன்னு ஒரு இடம் இருக்குது, ஏசு பண்ண. நாங்கள் 3ஆரில் இருக்கும்போது ஜீப்பில் வந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் முதல் எடுத்தோம். அதுக்கடுத்து சிவகாசியில் இருக்கிற ஒரு சிலர் வந்து எடுத்தாங்க. ஹல்லேலூயா. சரி, நல்ல அருமையான ஒரு பாடல் அதுக்காக சொல்ல வந்தேன். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையாக எழுதியிருக்கிறாங்க. கரம்பிடு தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரை திரையெல்லாம் வாழ்வழித்து கரை திரையெல்லாம் வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் ஒரு அருமையான ஆண்டவர், நம்மளை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 சொல்றேன் நினைக்கிறேன். 6வது அந்த கரம் நம்மளை வழி நடத்துகிற கரம். ஹல்லேலூயா. யதார்த்தமா அந்த பாட்டை படிச்சேன், வழி நடத்துன்னு. அது நம்மளை வழி நடத்துகிற கரம். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 8:11. அது நம்மளை வழி நடத்துகிற கரம். மைக் கொடுத்தாச்சா? கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து, அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. ஹல்லேலூயா. அந்த கரம் பாருங்க, நீங்க தவறா போக விடவே செய்யாது. நீங்க தவறான பாதையில போனீங்கன்னா கூட அந்த கரம் உங்களை பிடிச்சி, உங்களுக்கே தெரியாது நான் தவறாக தான் போறேன்னு நமக்கே தெரியாது. அவங்க நல்லவங்க தானே, அவங்களோட தான் நான் பிரயாணம் செல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரம் ஓமே இருந்துச்சுன்னா அந்த தவறான நபர்களோடு உன்னை போக விடாதபடி அந்த கரமே பிடித்து உன்னை நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நம்புறையோ இல்லையா, நான் அநேக முறை நான் போய் யாராவது தவறான நபர்களோடு போய் சேரனா கூட அந்த கரம் என்னை விடாது. வா, நான் உன்னை நடத்தி கொண்டு போகிறேன், அது வேண்டாம், அந்த கரத்தோடு போனா நீ துன்மார்க்கமாக போயிடுவ, வா ஏன் கரத்துக்குள்ளே அடங்கிருன்னு சொல்லி அந்த கரம் தவறான நபர்களோடு உன்னை நடத்தாதபடி அந்த கரமே உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னை நீட்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோற்றுகளை போலவும் உன்னை மாற்றுகிற கர்த்தருடைய கரம். அது உன்னை வழி நடத்துகிற கரம், உன்னை வலுவாதபடி பாதுகாக்கிற கரம்.
உங்களை முன்னையும் அது வழி நடத்துகிற கரம், வலுவாதபடி, நீங்க வழுவி போய்விடாதபடி உங்களை அது அற்புதமாய் நடத்துகிற கரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உங்களை வழி நடத்துகிற கரம். இஸ்ரவேல் ஜனங்களை அது வழி நடத்தியது வனாந்தரத்தில். ஹல்லேலூயா. கரம் வழி நடத்தி கொண்டு போனது. ஹல்லேலூயா. மோசே என்னும் ஒரு தேவ ஊழியரை கர்த்தர் எடுத்து அவனோடு கூட இருந்து அந்த கரம் அந்த ஜனங்கள் போகிற பகுதியெல்லாம் அவர்களை வழி நடத்தி போனது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் செங்கடல் வந்த போது கூட அந்த கரம் மோசையோடு கூட இருந்ததுனால அந்த கரம் சொல்லிச்சு, மோசையுடைய கரத்தை பார்த்து சொல்லிச்சு, உன் கரத்தை நீட்டி அதை பிளந்து விடு, என் ஜனங்களை போக விடு என்று சொல்லி அந்த கரம் உனக்கு விரோதமாய் இருக்கிற செங்கடல் போல இருக்கிற காரியத்தை கூட பிளந்து விடுகிற கரம். ஹல்லேலூயா. உன்னை வனாந்தரமான காரியத்தில் கூட உன்னை வழி நடத்துகிற கரம், செங்கடலில் கூட உன்னை கரம் பிடித்து நடத்துகிற அந்த கரம் உன்னை வழி நடத்தும். இந்த கரம் வழி நடத்துகிற கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையை கொண்டு நம்மளை நடத்துகிற கரம் அந்த கரம். அல்லேலூயா. அது வழி நடத்துகிற கரம். ஏழாவது, அது தம்முடைய வார்த்தையினால் நம்மளை நடத்துகிற கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கரம் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, ஹல்லேலூயா, எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சிறு பையன் என்று சொல்லாதே. எரேமியா சொல்லுகிறார், அந்த கரம் என்னை வந்து தொட்டது. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியா மாறுறதுக்கு காரணம் என்ன? அந்த கரம் எரேமியாவை தொட்டது. ஹல்லேலூயா. என்னை இந்த காலவெல்ல அந்த கரம் தொட்டுச்சுன்னா நானும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய ஊழியக்காரியாய், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறிவிடுவேன். எத்தனை நம்புறீங்கன்னு தெரியல. நம்புறவங்க மாத்திரம், நம்பாதவங்க கையை தட்டாத. நீ கை தட்டினாலும் ஆண்டவரை கேட்க மாட்டார். எரேமியா நம்பல, ஆனா ஆண்டவருடைய கரம் எரேமியாவை தொட்டது. எரேமியா 1வது அதிகாரம் 9-10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் வாயை கர்த்தருடைய கரம் தொட்டுச்சுன்னா உன் வாயிலிருந்து புறப்படுகிறது அது தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ரேமாவை கர்த்தர் உன் வாயிலிருந்து அனுப்ப போகிறான். அதற்கு கர்த்தருடைய கரம் உன்னை தொடுவதற்கு இந்த காலவேளை உன் நாவை கொடு. வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் என் நாவை தொட்டது, வாயை தொட்டது. அல்லேலூயா. வாயை தொட்டதுக்கு அப்புறம் அந்த வாயிலிருந்து புறப்படுகிறதுக்குள்ள அது தீர்க்க தரிசனமாய் எரேமியா வாயிலிருந்து புறப்பட ஆரம்பித்தது. உன் வாயை அந்த கரம் தொட்டுச்சுன்னா போதும், இத்தனை நாள் நீ பேசுனது ஒருவேளை அற்பமா பார்த்திருக்கலாம். இனி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது தீர்க்க தரிசனமாய் அநேகரை ஆசீர்வதிக்கிற வார்த்தையால் உன் வாயிலிருந்து புறப்படும். வழி நடத்துகிற கரம், வார்த்தையினால் நிரப்புகிற கரம். அல்லேலூயா. எரேமியாவை அந்த கரம் தொட்டபோது எரேமியா கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த எரேமியா 1:10 அந்த கரம் அவனோடு இருந்ததுனால அந்த கரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, பார், உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் நான் ஜாதிகள் மேலும் ராஜாக்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று அந்த கரம் உன்னை பார்த்து, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து அந்த கரம் உன்னை தொட்டுச்சுன்னா போதும், அந்த கரம் உன்னை தொட்டுச்சுன்னா போதும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உடைக்க வேண்டியதை உடைக்கும், உருவாக்க வேண்டியதை உருவாக்கும், நொறுக்க வேண்டியதை நொறுக்கும், புடுங்க வேண்டியதை புடுக்கும், கட்ட வேண்டியதை கட்டும், நாட்ட வேண்டியதை நாட்டும், இடிக்க வேண்டியதை இடிக்கும். உன்னை இந்த நாள்ல நான் ஏற்படுத்தினேன். எதற்காக ஏற்படுத்தினேன்? ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக நீ உன்னை தீர்க்கதரிசியாய் நான் இந்த நாள் கையை தட்டும் போது அந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் கடந்து வரட்டுமே.
கடந்து வரட்டுமே. கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தையில வல்லமை உண்டு, வார்த்தையில அதிகாரம் உண்டு. வார்த்தையில உனக்காக இன்னொரு காரியத்தை உருவாக்குன்னா கூட இந்த வார்த்தை இந்த காலவெல்ல உருவாக்கும். உனக்காக இன்னொரு காரியத்தை உருவாக்குன்னா கூட உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கட்டவும், நொறுக்கவும், இடிக்கவும், பிடுங்கவும், பிடுங்கினதை முளைக்க பண்ணவும், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படி மாற்றுகிற வார்த்தைய கட்ட காலவெல்ல அந்த கரம் என் மேல வைக்கிறது. என் மேல அந்த கரம் இருந்துச்சுன்னா அந்த கரம் கட்டவும், புடுங்கவும், நாட்டவும், அழிக்கவும், ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தவும் அந்த கரம் உன் மேல அமர்கிறது, 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 அமர்கிறது. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். பார், உன்னை பிடுங்கவும், உன்னை இடிக்கவும், உன்னை அழிக்கவும், உன்னை கவிழ்க்கவும். உன் சத்துரு உனக்கு முன்பாக கவிழ்க்கப்பட போகிறான். ஏன்னா கர்த்தருடைய கரம் உன் மேல. உன்னையோ கத்த அந்த கரம் நாட்ட போகுது. உன்னை கத்த அந்த கரம், அந்த கரம் கர்த்தருடைய கரம் உன்னை ஒன்றுமில்லாம போக நினைத்த அந்த இடத்துல ஏன் கர்த்தருடைய கரம் நாட்ட போகுது. இந்த வார்த்தை வரும்போது பெற்றுக்கோ. கரம் உன்னை நாட்ட போகுது. புடுங்க வேண்டியதை புடுங்க போகுது. உனக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருந்த அந்த காரியத்தை கர்த்தருடைய கரம் அசைக்க போவதில்லை, வேரோட புடுங்க போகுது. அது வேர் முதலாய் இப்பொழுது புடுங்கப்பட போகுது. வேர் இருந்தா தானே அது முளைச்சு வரும். அந்த வேரையே கர்த்தருடைய கரம் இந்த காலவெல்ல உனக்கு விரோதமாக இருக்கிற அந்த கரம், அந்த கரத்தை கர்த்தருடைய கரம் புடுங்கி எடுக்க போகுது. உன்னை நாட்ட போகுது, உன்னை உருவாக்க போகுது. உலர்ந்து போன காரியத்தை அது உயிர்ப்பிக்கிற கரமாய் மாறப்போகுது. அல்லேலூயா. எதெல்லாம் உனக்கு செத்து போய் கிடக்கிறதோ அந்த செத்து போய் கிடக்கிற லாசர்களை அது அந்த கரம் உயிரோடு எழுப்புகிற கரம். எதெல்லாம் உன் வாழ்க்கையில் செத்த நிலையில கிடக்குதோ அதையெல்லாம் அந்த காலவெல்ல உயிரோடு எழுப்புகிற என் தேவனுடைய கரம் உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருக்கிறது. கையை தட்டும் போது அந்த கரம் உன் மேல வந்து அமரட்டுமே. Today, right now, இன்றைக்கு வேதம் சொல்லுங்க, இன்றைய தினம் தான், நாளைக்கல்ல. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய், நாளைக்கல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தை வரும்போது டுடே 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 டுடே, இப்போ 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 எரேமியாவை தொட்ட கரம், எரேமியாவை தொட்ட கரம் உன்னை தொடட்டுமே. தொடட்டுமே, 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 தொடட்டுமே. நீ நினைக்க என்னையா ஒன்னதான் அந்த கரம் தொடப்போகுது, என்னையா அந்த கரம் தொடப்போகுது, ஒன்னதான் அந்த கரம் தூக்கி எடுக்க போகுது. அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த அக்கிரமத்திலிருந்து, அந்த துன்மார்க்கத்திலிருந்து அந்த கரம் உன்னை தூக்கி எடுக்கிற நேரம் இன்னைக்கு தான். அந்த நேரம் அவனுடைய கரம் பார், புடுங்கவும் அழிக்கவும். எதை அழிக்க அந்த கரம்? உன்னை அழிக்க நினைக்கிற அந்த காரியத்தை அழிக்கிறதுக்காக அந்த கரம் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கரம் எப்படி தொடு தெரியுமா? தம்முடைய வார்த்தையை அனுப்பி
108வது சங்கீதம் நினைக்க, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம் ஜனங்களை குணமாக்குகிறார். வார்த்தை உனக்குள்ள வரும்போதே, இந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போதே புடுங்க வேண்டியது புடுங்கப்படுகிறது, கட்ட வேண்டியது கட்டப்படுகிறது. உனக்காக ஒரு காரியத்தை அது உருவாக்குகிற கரமா இருக்கு. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே நாடி நடத்தோ. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வழி நடத்தோ. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வழி நடத்தோ. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. டிஎல் ஆஸ்பான் என்கிற ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், எத்தனை தெரியும் தெரியல. டிஎல் ஆஸ்பான் உலகத்தை கலக்கினவர், செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பின ஒரு தேவ மனுஷன் டிஎல் ஆஸ்பான். அல்லேலூயா. அந்த டிஎல் ஆஸ்பான் மதுரைக்கு ஒரு மீட்டிங்காக வந்திருந்தார். சின்ன பையனா இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். டிஎல் ஆஸ்பான் மதுரை தமுக்கு மைதானத்துக்கு வந்தார். அப்போ வந்த புதுசுல குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் இவங்களெல்லாம் கொண்டு போவாங்களாம். அங்கே சுகம் நடந்து கொண்டே இருக்குமா. டிஎல் ஆஸ்பான் வருவதற்கு முன்பாக ஒரு வாலிபன் போய் அந்த தமுக்க மைதானத்தில் இப்படி உச்சி வெயில் அடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மணலை கிளச்சி அந்த மணல்ல தன்னுடைய முட்டை போட்டு, ஆண்டவரே, டிஎல் ஆஸ்பான் அமெரிக்காவிலிருந்து வருகிறார், இந்தியா தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒரு டிஎல் ஆஸ்பானை எழுப்ப மாட்டேரோ. வாலிபன் கதறினார், ஒரு வாலிபன் கூக்குரலிட்டார், ஒரு டிஎல் ஆஸ்பான் இந்தியாவில் எழுப்ப மாட்டாரோ. வாலிபன் கதறிக்கொண்டிருக்கும் போது ஒரு மெல்லிய சத்தம் அந்த வாலிபனுடைய காதில் வந்து தொழிச்சிச்சான். அந்த டிஎல் ஆஸ்பான் நீதான். அல்லேலூயா. நான் உன்னைத்தான் இந்த இந்தியா தேசத்தில் எழுப்ப போகிறேன் அப்படி சொல்லி அந்த மெல்லிய வார்த்தை அந்த தெய்வ மனுஷன் வந்து மோதினதான். அந்த தெய்வ மனுஷன் தான் இந்தியாவில் உலகத்தை கலக்கிற டிஜிஎஸ் தினகரன் என்கிற ஒரு தேவனுடைய அப்போஸ்தலன். அல்லேலூயா. அந்த கரம் உடனே சொல்லிச்சான், நீதான் இந்தியா தேசத்தின் டிஎல் ஆஸ்பான், உன்னைத்தான் நான் எழுப்ப போகிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. வார்த்தையினால் அவர் கரம் நம்மளை நடத்தும். அல்லேலூயா. எத்தனை கரம் சொல்லியிருக்கிறேன்? ரொம்ப சொன்னா மறந்துடக்கூடாது. எத்தனை கரம் சொல்லிருக்கிறேன்? 7 கரம் சொல்லிருக்கேன். பரிபூர்ணத்துக்குள்ள வந்தாச்சு போதும். ஆனால் இன்னும் ஒரு சில கரங்களை மாத்திரம் சொல்லி அந்த செய்தியை நிறைவுக்குள் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. 7 பரிபூரணம், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
வார்த்தையினால் நடத்துகிற கரம்தான் 7வது நான் பிரசங்கித்த கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த 7வது கர்த்தருடைய வார்த்தை உன் நாவில் எழுதி போ. நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கட்டவிழ்க்கப்படும். வேணா பாரு, நீ போய் எதை கட்டுகிறாயோ அது கட்டப்பட போகுது. ஏன்னா உன் வார்த்தையை கத்த தம்முடைய உன் வாயில வச்சுட்டார், கரத்தை நீட்டி உன் மேல வச்சுட்டார் கர்த்தருடைய வார்த்தைய. இனி நீ சொல்றது ஆகும், நீ சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் வாயை தொட்டுருச்சு. ஹல்லேலூயா. நாலாம் போய் நாலாம் ஜெபம் நாலாம் சொல்லாத. நான் ஒரு நாள் ஒரு செய்தி எடுத்திருக்கேன் சூலமத்தியால குறித்து. பிள்ளை செத்து போகும், புருஷன் கூட அவிசுவாசமா சொல்ல மாட்டான். நான் கர்த்தருடைய மனுஷனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பிள்ளைய போட்டு போயிடுவான். இடவுல வந்து கேட்பாங்க எல்லாரும் என்னன்னு. ஒருத்தர் கூட அவிசுவாசமான வார்த்தையை சொல்லவே மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை வரலான்னு பரவாயில்ல, அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறான், உன் வாயில ஏன் வார்த்தைய இந்த காலையில் வைக்கிறேன். நீ தீர்க்கதரிசியா மாற போகிறா. எது தீர்க்க தரிசனம் தெரியுமா? நீ சொல்லுகிறதை கர்த்தர் அப்படியே நடத்த போகிறா. நான் படிக்காதவன் தான், இல்ல படிக்காதவன் தான். படிப்பு தேவனுக்கு தேவையில்ல, நீ தான் தேவை கர்த்தருக்கு. மறுபடி சொல்ற, உன் படிப்பு தேவனுக்கு தேவையில்ல, நீ தேவை. உன் கீழ்ப்படிதல் தேவனுக்கு தேவை. 7 வார்த்தையினாலே முடிஞ்சு, 8வது நன்மையினாலே தொடங்குது. சொல்லுங்க, அந்த கரம் நன்மை செய்கிற கரம். ஹல்லேலூயா. 7 வார்த்தை, 8 நன்மை. உனக்கு ஒரு நன்மை கிடைக்க போகுது இந்த கரத்தினால. கையை தட்டு. சொன்ன ஆவியில புரிஞ்சுதல்ல. 7 வார்த்தை நீ சொன்னது எல்லாவற்றையும் கர்த்தர் வார்த்தையினால் உனக்கு நிறைவேற்ற போகிறா. 8வது அந்த கரம் உனக்கு நன்மையை கொண்டு வர கரமா மாற போகுது. இத்தனை நாள் ஒருவேளை தீமையா உனக்கு வந்துச்சா, இன்னைக்கு தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவனுடைய கரம் உன் மேல. கையை தட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்து இப்படி கையை தட்டி கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கையை தட்டும்போது எனக்குரியதுன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. ஆமா, இது கையை தட்டு எனக்குரியது. ஹல்லேலூயா. நன்மை செய்கிற கரம். நெகேமியா சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்தது. ஹல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 2. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதா. இனிமேல் இதுவரைக்கும் யாரு உன்னை பார்க்கறது வேற மாதிரி பார்த்துப்பாங்க. இன்னையிலிருந்து தேவனுடைய கரமே இவன் மேல இருக்குது. பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்வான், தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒருவனும் எகிப்தில் இல்லைன்னு சொன்னான். அப்படித்தான் இனிமே உன்னை பார்த்து சொல்ல போறாங்க. தேவனுடைய கரம் உன் மேல இருக்க போது. பார்வோனுக்கு முன்பாக எப்படி யோசேப்பை கர்த்தர் சொல்ல வைத்தாரோ, உன் மேல தேவனுடைய கரம் இருப்பதனால அந்த கரம் நன்மை செய்கிறதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவராகவே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி சுற்றி திரிந்தது போல இந்த கால வேளையில இந்த வார்த்தையாகிய நன்மை உன் மேல வரும்போது உனக்கு நன்மையும் கிருபையும். நன்மை மாத்திரம் உன்னை சொல்றது, கிருபையும் உன்னை சூழ்ந்து கொள்ள போதும். கிருபையும் உன்னை சூழ்ந்து கொள்ள போகுது. நன்மையும் கிருபையும். நன்மை செய்கிற கரம் அதோடு சேர்த்து அந்த நன்மைக்கு தேவையான கிருபையும் உனக்கு பெற்றுக் கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. புது வருஷ ஆராதனையில உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன உமா நான் பார்த்தேன். எழும்பி சம்மணி வார்த்தைய சம்மணி என்னன்னா அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிற வார்த்தையை எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறான்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது வெட்கப்படக்கூடாது.
வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. அவர் சொல்கிறார், உனக்கு நான் நன்மை செய்கிற கரமாய் என் கரம் மாறப்போகுது. ஆனால் சத்துருக்கோ அது தீமை செய்கிற கரம், உனக்கோ அது நன்மை செய்கிற கரம். நேரம் குறைவா இருப்பதுனால இன்னொரு 5 கரம் இருக்குது. வேகமா சொல்லிட்டு நான் முடிச்சு திருவுந்து பந்திக்குள்ள போறேன். அல்லேலூயா. நேரம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பேசலாமா? முடி அப்படின்னு சொல்றோம், கையை உயர்த்துங்க பார்ப்போம். சீக்கிரம் முடி. பிரியாணி வேற ஆறிக்கிட்டு இருக்கு, சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நன்மை செய்கிற கரம் தீமை ஒரு நாள் செய்யாது. அல்லேலூயா. ஒன்பதாவது கரம் நிறைவேற்றும் கரம். இவ்வளவு நேரம் சொன்னதை எல்லாவற்றையும் சொன்னதையும் நிறைவேற்றுவார், சொல்லாததையும் நிறைவேற்றுவார் அந்த கரம். அல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். 2 நாளாகமத்தின் புத்தகம் 6:4, 2 நாளாகமம் 6:4 தாவீது சொல்லுகிறார், சாலமோன் சொல்லுகிறார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. இந்த கரம் 9வது கரம் என்ன செய்ய போதான்? நிறைவேற்றுகிற கரம். உனக்கு கர்த்தர் இவ்வளவு நாள் உன்னோடு பேசினதையெல்லாம் இந்த 2வது மாதத்திலிருந்து நிறைவேற்ற போகுது. இந்த கரம் நிறைவேறாம எனக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது. இனி தாமதிப்பது இல்லை, இனி அந்த காரியம் தாமதிப்பது இல்லை, அது நிறைவேற போது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு, இனி அது தாமதிப்பது இல்லை. வார்த்தையினால் சொன்னதை என் கரத்தினால் நிறைவேற்ற போகிறேன். வேதம் சொல்லுகிறது நிறைவேற்றினார், நிறைவேற்ற போகிறதல்ல, நிறைவேற்றிட்ட. அந்த வார்த்தை வரும்போது உனக்கு ஒரு நிறைவேறுதல் ஆயிருச்சு. அந்த கரம் உனக்கு ஒரு நிறைவேற்றி விட்டது, உனக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றி விட்டது. எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருந்தாவோ அந்த கலக்கத்தை மாற்றி அந்த கரம் உனக்கு ஒரு நிறைவேற்றுகிற கரமாய் இந்த காலவேளை மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 10 9 வார்த்தை 7 8 9 சாரி 10வது அது உன்னை ஆசீர்வதிக்கிற கரம். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற கரம். மறுபடியும் சொல்றேன், உன் காதுல கேட்கலையா? அது என்ன? ஆசீர்வதிக்கிற கரம். என்ன? என் ஊழியத்தை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எனக்கு உண்டான யாவற்றையும் அது சொல்லும் போதே அந்த கரை உன் மேலே வந்து அமரட்டுமே. கர்த்தருடைய கரை உன் மேலே வந்து அமரட்டுமே. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரை ஆசீர்வதிக்க போகுது. இவ்வளவு நாளும் ஆசீர்வதிச்சு அந்த கரத்தை நீ அது எப்படியாப்பட்ட கரம்னு சொல்லி நம்பாம இருந்த, இன்னைக்கு அந்த கரத்தை குறித்து கர்த்தரோட பேசிட்டா அது ஆசீர்வதிக்கிற கரம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துகிற கரம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? அந்த கரத்தினாலே வருகிறது. ஹல்லேலூயா. அந்த கரம் சொல்லுகிறது, இன்னைக்கு உனக்கு ஒரு ஐஸ்வர்யமோ கனமோ மகிமையும் உன்னை தேடி போகுது. நீ தேடி போன அத்தனையும் இல்ல, இன்னும் விசுவாசிக்க முடியல. நீ தேடி போன அத்தனையும் இந்த கரம் உன்னை தேடி வர செய்ய போகுது. நீ இத்தனை நாள் தேடி போன ஒண்ணு கிடைக்கல. இன்னைக்கு அந்த கரம் உன்னை தேடி வர்ற அளவுக்கு அந்த கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறது? ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா,
ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா அப்பா அம்மை நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்வில் வைத்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா அப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா அப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா அப்பா உம்மை தான். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா அப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா அப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே. அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பாப்போம்.
சொன்ன கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்து. இதை சொல்லும் போது உன்னை ஆசீர்வதிக்கிற கரம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. 11வது உன்னை சுத்தமாக்குகிற, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. உன்னை சுத்தப்படுத்துகிற கரம். அல்லேலூயா. பந்திக்கு வரப்போறேன், நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களையும் என்னையும் அது சுத்தமாக்குகிற ரத்தம். வியாதியிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிற ரத்தம். 11வது அந்த கரம் உன்னை சுத்தமாக்குகிற கரம். ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். ஆண்டவர் சொன்னார், தம்முடைய கரத்தை நீட்டி. வேதம் அப்படி சொல்ல, உடனே அவர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா. உனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா ஆண்டவர் என்ன செய்வார்மா, உடனே தம்முடைய கரத்தை நீட்டிடுவார். அல்லேலூயா. ஏன்னா நீ அவர் கரத்தினால உருவாக்கப்பட்ட பிள்ளை, அதனால அவர் வேற எதத்தையும் நீட்ட மாட்டாரு. உடனே தம்முடைய கரத்தை நீட்டி, எனக்கு சித்தமே நீ சுத்தமா இருக்குன்னு எனக்கு சித்தம் நம்புறவங்க மாத்திரம். எனக்கு சித்தம் நீ சுத்தமா இருக்கணும் தான், நீ சுத்தமா வாழணும் தான் எனக்கு சித்தம். நீ வியாதியோடும் தரித்திரத்தோடும் பலவீனத்தோடும் அதே கடனோடும் வாழ்வது எனக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா. என்னுடைய சித்தமெல்லாம் என்ன தெரியுமா, என் பிள்ளைய எப்படி உயர்த்துவது, என் பிள்ளையை எப்படி ஆசீர்வதிப்பது, என் பிள்ளைய எப்படி இந்த காரியத்திலிருந்து தூக்கி கையை தட்டியா. ஆண்டவருக்கு சித்தம் என்ன தெரியுமா, உன்னை அவர் எதிர்பார்த்திருக்க அளவுல கொண்டு போய் பிரபுக்கள் மத்தியில் ராஜாக்கள் மத்தியில் உன்னை உயர்த்தி வைப்பதுதான் அவருக்கு சித்தம். அல்லேலூயா. இன்னும் அதே கடன்ல, இன்னும் அதே தரித்திரத்துல, இன்னும் அதே புலம்பல் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றத்தான் என் தேவனுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அதே புலம்பல், இன்னும் அதே அதல்ல, வேதம் சொல்லுகிறது அது சுத்தமாக்குகிற கரம். லூக்கா 5:13 வாசிங்க பாப்போம். அவர் தமது கையை நீட்டி, அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தமே நீ சுத்தமா இருக்கணுங்கிறது தான் என் சித்தம். அல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி, உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உன் கடன் என்கிற குஷ்டரோகம் உன்னை விட்டு நீ. நான் நம்பாதவங்க கை தட்டாத, விசுவாசிக்காதவங்க கை தட்டாத. இது எப்படி நடக்கும்? கை தட்டாத. இது எப்படி நடக்கும்? கை தட்டாத. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உடனே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்ட உடனே, தாமதம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. உடனே 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 108வது சங்கீதத்தில் சொல்லுங்க, அவர் வார்த்தையை அனுப்பின உடனே, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார், எனக்கு சித்தமே நீ சுத்தமா வாழணுங்கிறது தான் என் சித்தம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? உடனே கையை வச்சு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. உடனே வேதம் சொல்லு, உடனே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தை வந்த உடனே உன்னை விட்டு சில காரியங்களை கர்த்தர் திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. அல்லேலூயா.
உடனே அவர் அற்புதங்களை செய்கிறவர். தாமதிக்கலாம் மாட்டார். உடனே சொன்ன மாத்திரத்தில் உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே அவனை விட்டு குஷ்டரோகம் நீங்கியது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வியாதி எந்த வியாதியோடு இருந்தாலும் அந்த வியாதி உன்னை விட்டு நீங்குகிறது இயேசுவின் நாமத்தில். அது எந்த உதிரப்போக்கு வியாதினால வந்திருக்கிறையோ, மற்ற எந்த வியாதினால வந்திருக்கிறையோ, இப்போ உடனே உடனே இந்த வார்த்தை சொல்லுகிறது, உடனே உன்னை விட்டு நீங்க வேண்டியதெல்லாம் நீங்கட்டுமே, உன்னை விட்டு கழுவ வேண்டியதெல்லாம் கழுவட்டுமே, உன்னை விட்டு நீங்கி போகிறதெல்லாம் நீங்கி போகட்டுமே. உடனே ஆண்டோடைய வார்த்தை வரும்போது அப்படி உடனே, அதுக்கப்புறம் பேச்சே இல்லை, உடனே அற்புதம் தான். அல்லேலூயா. உடனே உனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் தான். உடனே அற்புதம் தான். நீ விசுவாசிக்கும் போதே அந்த அற்புதமும் கூட சேர்ந்தே கடந்து வருகிறது. நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கையை தட்டும் போது உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு, உன்னை விட்டு நீங்க வேண்டிய காரியத்தெல்லாம் உடனே கர்த்தர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு அகற்ற வேண்டியதெல்லாம் கர்த்தர் உடனே அகற்றுகிறார். அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உடனே உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இல்ல செய்து விட்டார். அல்லேலூயா. 11 சொல்லிருக்கேன், 12வது. அல்லேலூயா. 7 12 பரிபூர்ணமானது. அல்லேலூயா. 7 வார்த்தை 12 உனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில உயிரடைய போகுது இயேசுவின் நாமத்தில். மரித்தவனை இயேசுவின் கரம் தொட்டது. மரித்தவனை தொடவில்லை, மரித்தவனை கொண்டு போன பாடையை இயேசு தொட்டார். அவன் பாடையல்ல அவனுடைய வாழ்க்கை. அவன் எழுந்து ஓ தேவனை மகிமைப்படுத்தினான். கையை தட்டும் போதே உன் வாழ்க்கையில எதெல்லாம் பாட போல இருக்குதோ அந்த பாடைகளை மாற்ற கர்த்தர் உடனே வேதம் சொல்லுகிறது, காற்றும் கடலும் கொந்தளித்துக் கொண்டிருந்த உடனே இயேசு எழும்பி இறையாதே அமைதலாய் உடனே, எல்லாமே உடனே தான். இப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை என்னை பார்த்து, மற்றவனுக்கு தான் லேட்டா, என் பிள்ளைகளுக்கு எதை செய்தாலும் உடனே தான் செய்வேன். என் பிள்ளைய உயர்த்தனா கூட 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தாமதம் பண்ணல, ஒரே மாதத்தில் கூட என் பிள்ளைய நான் உயர்த்த நினைச்சிட்டேன்னா உயர்த்திடுவேன். ஏன்னா அது ஏன் கரம், அது ஏன் கரத்தினால் உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட், ஏன் கரத்தினால் உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட். அதை நான் உருவாக்கவும் தெரியும், அந்த உருவாக்குறதை உடைக்கவும் தெரியும், அந்த உருவாக்குறதை வணைந்து கொள்ளவும் தெரியும், அதை நல்ல பாத்திரமா உருவாக்கி கொண்டே இருக்கவும் எனக்கு தெரியும். ஆனா அது ஏன் சொத்து, ஏன் சம்பத்து, நான் அதை உருவாக்குவேன். Thank you Jesus name. Thank you Holy Spirit. Hallelujah. அவருடைய ப்ராஜெக்ட். ஹல்லேலூயா. அவருடையது. ஹல்லேலூயா. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். ஹல்லேலூயா. மறந்து போயிடக்கூடாது. 12 கரம். ஹல்லேலூயா. ஒரு கரமே, ஒரு வார்த்தையே உன்னை உருவாக்கும்னா
12 விதமான கரத்தை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நீ எப்பக்கம் போனாலும் அந்த கரம் உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும், உன்னை நடத்தி கொண்டே இருக்கும். நீ சோர்ந்து போறியா? சோர்ந்து போகாதுன்னு சொல்லுகிற அந்த கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு ஆவியில் ஒரு பலனா இருக்குது. அல்லேலூயா. இந்த கரம் இருந்தா போதியா? நான் ஒரு சேனைக்குள்ள பாயவும் செய்வேன், ஒரு மதிலை தாண்டவும் செய்வேன். என் தேவனால நான் சேனைக்குள்ளேயும் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன். ஏன்னா என் கூட இருக்கிறது மனிதனுடைய கரம் இல்ல. விட்டுட்டு போக என் தேவனுடைய கரம் ஐயா. என் தேவனுடைய கரம் என் மேல இருப்பதனால அது என்னை நடத்தும், என்னை உருவாக்கும், என்னை பாதுகாக்கும், என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதிக்கும். வாழ்க்கையில் மரித்து போய் கிடக்கிற காரியத்தை அது தொட்டு சுகமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய் கர்த்தருடைய பந்திக்கு வர போறேன். ஏன்னா நீ என் சம்பத்து, நீ என் சொத்து, நீ என் சொத்து. உனக்காக இன்னொரு முறை வானத்தை கிழித்து இறங்கன்னா கூட நான் இறங்கி வந்து உன்னோடு நான் உறவாடுவேன். ஏன்னா நீ என் ப்ராஜெக்ட், நீ என் ப்ராஜெக்ட். நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற. உன்னை சத்துரு கையில், என் கரத்திலேருந்து எவனும் உன்னை பிரித்து கொண்டு போய் சத்துருட்ட கொண்டு விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையின்படியே உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பிரயோஜனமாக இருந்துச்சு. அப்படி பந்திக்கு நம்ம ஆயத்தமாக